ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு அத்தன்டிக்கான முஸ்லீம் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் 3 வரமிளகாய், நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1.5 எடுத்துருக்கேன், அப்புறம் மல்லி புதினா. இப்போ இதுக்கு தேவைப்படுற மசாலா பார்த்துடலாம். இந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அப்புறம் அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்னிஷ் பண்ண மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். நாம் எடுத்து வச்ச வெங்காயத்தை 3/4 வாசியாகவும் 1/4 வாசியாகவும் பிரித்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த வெங்காயத்தையும் மிளகையும் வதக்கிடலாம். இப்போது மிளகை போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா வெடித்தோன்னே 3/4 வாசி எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக கலர் மாறினோன்னே இது ரெண்டையும் எடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. வெங்காயம் நிறையா சேர்த்தாலும் இனிப்பு சுவை மாதிரி வந்துடும். அதனால் வெங்காயம் போடும்போது கவனமாக இருங்க. நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் போடுறீங்கன்னா 1 போதும், மீடியம் சைஸாக இருந்தால் 1.5, இல்லை சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ அந்த அரைச்ச கலவையை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வரமிளகா இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். இதை தாளித்த பின்னாடி அந்த மீதி இருக்கிற வெங்காயம் அதையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுறணும். இது வதங்கின பின்னாடி 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் பெப்பர் பேஸ்ட்டு அதையும் போட்டு நம்ம இதில் வதக்க போகிறோம். எனக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சனால நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் முதல்ல அதிகமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் ஓகே தான் நமக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் மிளகு சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அதையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் மீதி இருக்க அந்த ஒட்டிகிட்டு இருக்க அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு இனி தேவைப்படுற மசாலாக்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இங்கே சிங்கப்பூரில் சிக்கனை லிட்டில் இண்டியா இல்லைன்னா வெட் மார்க்கெட்டில் வாங்குவோம். இல்லை வெட் மார்க்கெட்டுங்கிறது ஒவ்வொரு ஏரியாலேயும் பக்கத்துலேயே இருக்கும். அது ஒரு சந்தை மாதிரி இருக்கும். மீன், அப்புறம் சிக்கன், காய்கறிகள், பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த சிக்கன்லேயுமே கம்போங் சிக்கன் அப்புறம் பிராய்லர் சிக்கனும் இருக்கும். கம்போங் சிக்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நாட்டுக்கோழி தான், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம்.
நீங்கள் எப்போவுமே உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரம்பத்தில் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா பின்னாடி டேஸ்ட் பார்க்கும்போது நம்ம நிறைய போட்டுட்டோன்னா அப்புறம் நம்ம கம்மி பண்ண முடியாது. நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா லெமன்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்தால் அப்போ போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு கரிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. அதை நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு திக்கான பேஸ்ட் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக எடுத்து வச்ச பெப்பர் பவுடர் நான் போட மாட்டேன். இப்போ போட்டுறாதீங்க, போடக்கூடாது. இப்போ போட்டால் ஒரு இனிச்ச மாதிரி டேஸ்ட் வந்துடும். ஸோ அதனால் இப்போ எப்போவுமே பெப்பரை முதல்ல சேர்க்கக்கூடாது. பெப்பர்னால் பெப்பர் பவுடரை, அதனால தான் நான் ஹோல் பெப்பரை நான் அரைச்சி போட்டேன். இப்போ நான் ஒரு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சவ்வுலாம் எடுத்துட்டு நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த சிக்கனை நல்லா கிண்டி விட்டு அந்த மசாலாலாம் அதில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த கோட் ஆகிடணும். மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரட்டி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவைப்படுற தண்ணியை சேர்த்துடலாம். கொஞ்சம் வதக்கின பின்னாடி தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும்ல, அந்த ஜூஸ் மாதிரி அது வந்த பின்னாடி இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் முதல்ல கரம் மசாலா தூள் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் அது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஒரு 2 சிட்டிகை. அந்த கரம் மசாலா தூள் தான் அந்த வாசத்தை கொடுக்கும். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் இதுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதுக்கு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி இந்த அளவு தான் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு மசாலா மாதிரி வேணும்னா நீங்கள் கூடவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா கம்மியும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது இவ்வளோ அளவு தான் தண்ணிங்கிறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு 3 டம்ளர் இப்போ வச்சுட்டு திரும்ப வேணும்னா நான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும், அந்த மசாலாவும் சிக்கனில் இருக்க அந்த ஜூஸும் சேர்ந்து ஒரு நல்ல அந்த தண்ணி மாதிரி சுற்றி வந்திருக்குல்ல, எண்ணெயோடு பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இனி தான் நான் தண்ணி சேர்ப்பேன். எப்போவுமே சிக்கன் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் நீங்கள். ஏன்னா ஒரு சிலர் சிக்கன் எனக்கு ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சோன்னு சாஃப்டாக வர்ற மாதிரி வரமாட்டேங்குதுன்னு. அதோட ட்ரிக்கு இது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்புறம் திரும்ப நம்ம செக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். அப்போது உங்களுக்கு சாஃப்டாக வரும், கல் மாதிரி இருக்காது. இப்போ 10 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடியை போட்டு கவர் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ எனக்கு தண்ணி கம்மியாக இருக்கனால நான் இன்னும் ஒரு டம்ளர் ஆட் பண்ணி சிம்மில் வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ் இதுதான் ஒரு டைமே. ஃபஸ்ட் 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடணும். அவ்வளோதான். எப்போவுமே சிக்கன் மட்டன்லாம் செய்யும்போது அடி பிடிக்காத பாத்திரமாக வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது எதுவுமே உடையாமல் நல்லா தனித்தனி பீஸாக உங்களுக்கு வரும். இல்லைன்னா உடஞ்சி தூள் தூளாக ஆன மாதிரி தான் ஆகும். ஸோ அதில் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ எடுத்து பார்க்குறேன். நல்லா அந்த மசாலா வாசனையோட
அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சிக்கன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு அப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெப்பர், அந்த பெப்பர் பவுடரையும் தூவி மல்லித்தலையும் போட்டுறணும். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ இனிமே தான் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணணும். லெமன் புழிஞ்ச பின்னாடி டேஸ்ட் பார்த்தா அந்த லெமனில் இருக்க புளிப்பு ஏறி இருக்குன்னா, ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. அது வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போது நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக்காக சூப்பராக வந்துருச்சு பெப்பர் போட்ட பின்னாடி. அந்த பெப்பரையும் போட்டு நல்லா அதுவும் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுறணும். நான் இன்னும் ஒரு ஐடியாவோ இல்லை என்னோடய பழக்கம் அது நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. இல்லை தெரியாதவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணலாம். என்னென்னா, இப்போ நம்ம இந்த உப்பு உரப்போ நம்ம டேஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, ஒரு சிலர் வந்து கையில் அள்ளி வாயில் வைக்கிறது, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனே வாயில் வைக்கிறது, இது மாதிரிலாம் நான் பண்ணுறதை பார்க்குறேன். நான் எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலரை நான் சொல்கிறேன். ஸோ நான் எப்போவுமே இது வந்து டபுள் ஸ்பூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் நான் இன்னொரு ஸ்பூன் நான் வச்சுட்டு இதில் தான் நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வாயில் வச்சுட்டு எல்லோரும் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஹைஜீனிக் பர்பஸ்க்காகவே நான் இன்னொரு ஸ்பூன் வச்சுக்குவேன். அதை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. நிறைய பேர் பண்ணுவீங்க, தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 20 மினிட்ஸ் சிம், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, கமகமன்னு வாசனையோட சூப்பரான பெப்பர் சிக்கன், முஸ்லீம் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி இன்னும் பல ரெசிபிகளுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.